இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் களிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலவேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஒப்பிடப்படாத மகிமையை துறந்து இந்த உலகத்தில் மிகவும் தாழ்மை கோலத்தை எடுத்தவராக ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமைக்கு தன்னை பரிபூர்ணமாய் தாழ்த்து அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உலகத்தில் காணப்படுகிற சகலுடைய ஜனங்களுடைய மீட்புக்காக தம்மை ஒப்பு கொடுத்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வலியுறுத்தி இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இருதயத்திலும் சிந்தையிலும் கிறிஸ்துவில் காணப்பட்டதான அந்த தாழ்மையும் அவரை பின்பற்றுகிறவர்களிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? அவர்கள் சுயநலம் இல்லாதவர்களாக தியாக சிந்தனையோடு கூட மற்றுள்ளவர்களுடைய நலனில் கரிசனை உள்ளவர்களாக மற்றுள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை பல ஆண்டுகளாக பல வருஷங்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கலாம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு வாழலாம். ஆனால் நம்முடைய சிந்தையில் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை மாறவில்லையே. ஏன் கிறிஸ்துவை சிந்திக்க நேரமற்ற நம்முடைய சிந்தை எப்படி கிறிஸ்துவின் சிந்தையாக மாறக்கூடும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறதான பொழுது அவர் மிகவும் அழகாக சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி. இந்த வசனத்தினுடைய முந்தைய வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தனக்காக அவர் அல்ல, நமக்காகவே சகலவற்றையும் செய்து முடித்தார். அவருடைய சிந்தை ஒரு தன்னலமற்ற சிந்தை. அவர் இந்த உலகத்திற்கு வந்தது நமக்காக மாத்திரம்தான். இந்த உலகத்தில் காணப்பட்டதான இந்த உலகத்தில் இருந்த காலங்களில் அவர் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காகவே உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களுக்காகவே பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவே சகலவற்றையும் அவர் செய்தார். அவர் நமக்காக சிலுவையில் அறையுண்டு நமக்காக உயிர்த்தெழுந்து மீண்டும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவராக பிதாவினுடைய வலது பார்சத்தை இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தை ஒரு சுயநலமற்ற சிந்தை. அவருடைய சிந்தை நம்ம உருவாக வேண்டும் எனில் நம்முடைய சுயம் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சுயம் முற்றிலுமாய் அழிய வேண்டும். நம்முடைய சுயம் சாக வேண்டும் என்றால் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய சிந்தையும் அவருடைய சிந்தையாக நிச்சயமாக மாறும். இதுல இந்த நாட்களுக்குள்ளாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, நாட்களில் என்னுடைய சிந்தையானது உம்மில் காணப்பட்ட அந்த சிந்தை என்னுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் அப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நம்மிலும் உண்டாகும்படியாக இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதுல தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். செபிக்கலாமா? எங்கள் அன்பா நேசிக்கின்றதான எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறாப்பா. எங்களில் ஆண்டவரை நீர் வாழ்வதற்கும் உம்முடையவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கும் உம்முடைய சிந்தை அப்பா எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் உமக்கென்று நாங்கள் வளர உம்முடைய கரத்தில் எங்களை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய சிந்தை தரிக்கப்பட்டவர்களாக உம்மிருந்த குணங்கள் உம்மிலிருந்த சகல விதமான காரியங்களும் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில உண்டாகட்டும் அப்பா. தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக அன்பு உள்ளவர்களாக, மற்றுள்ளவர்கள் கரிசனை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக ஒரு தியாக எண்ணத்தோடு கூட வாழ்வதற்கு தகப்பனை யாவருக்கு கிருபை தருவீராக. சுயநிலம் முற்றிலுமாய் சுயம் என்கிற அந்த பாவம் முற்றிலுமாய் மறையட்டும் ஆண்டவரே. சுயநிலம் இல்லாதவர்களாக
தகப்பனே உமக்கென்று வாழ தகப்பனை யாவருக்கும் கிருபைத்தார். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் கழி